இச்சபோட் சினிமாவில் இந்த நஷ்டம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கல் லவ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அரோரா கமருதீன் கிட்ட பேசுகிறது விஜய் பார்வதிக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான் கான்டெக்ஸ்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. பட் நேற்று நைட் இருந்தே இந்த ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. கமருதீன் அரோரா கிட்ட பேசுகிறது எனக்கு பொசசிவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு பாயிண்ட் வச்சு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அரோரா மேலே விஜய் பார்வதி கோவமாக இருக்காங்க. இப்போது அந்த ஒரு விஷயத்தை திவ்யா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு திவ்யா கிட்ட சொல்கிறாங்க விஜய் பார்வதி இந்த மாதிரி அரோரா ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதை நானும் ரெஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸும் நான் கொடுத்தேன். ஆனால் நான் எப்போல்லாம் பேசிகிட்டு இருக்கேனோ அந்த ஒரு ஸ்பேஸை கொடுக்காம நீ ஒன்று பண்ணுற பார்த்தியா அது எனக்கு பொசசிவ் ஆகுது. ஏன் அதை திரும்ப திரும்ப வேணுன்ட்டே பண்ணுற அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரோராவை கேட்குறாங்க. அதே மாதிரி வேணுன்ட்டே வம்பளுக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கா. வேணுன்ட்டே எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம நான் கமருதீன்கிட்ட பேசும்போது இன்டரப்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அது எனக்கு பொசசிவாக இருக்கும். நான் கிளியராக தெரியும் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப நடுவில் இந்த மாதிரி பண்ணால் நான் என்ன நினைக்கிறது அப்படின்னு சொன்னோடனே திவ்யா அதுக்கு கிளியராக சொன்னாங்க. அது திவ்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ அரோராவை சொல்லி ஒரு யூஸும் கிடையாது. நீ அதை கமருதீன்கிட்ட தான் பேசணும். ஸோ அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் கொடுக்குறது கமருதீன் தானே. கமருதீன் தெளிவாக சொல்லிட்டார் ஃப்ரெண்ட் அப்படின்றது தான். பட் ஏன் நீ அரோரா கிட்ட கோச்சிக்கிற அரோரா இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் 3 பேரும் இல்லைனா உட்காந்து அதை கிளியர் பண்ணால் மட்டும்தான். இல்லைனா அதை ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போயிட்டுருக்கு. இது வேணும்னே அவள் அப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அவங்க சொல்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அரோரா உட்காந்து இதே சொல்லி ஃபீல் பண்ணி அவங்க ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பட் விஜய் பார்வதி விசஸ் அரோரா ஒரு ஃபைட் காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிளான் பண்ணி நடக்குதா இல்லை திடீர்னு நடக்குதான்னு ஒன்றுமே புரியல. ஸோ இப்போ பார்வதியோட பாயிண்ட் என்ன அப்படின்னா எனக்கு கமருதீனை பிடிக்கும் அப்படிங்கிறத நான் ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது பேசினா என்ன அப்படிங்கிறது இவங்களோட பாயிண்ட்டு. அரோராவோட பாயிண்ட் என்ன அப்படின்னா நீ ஃப்ரெண்டு தானே. அப்போது நீ உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னொரு ஃப்ரெண்டு பேசினா அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட்டு. கமருதீன் எனக்கு 2 பேருமே ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மைண்டில் இருக்கார். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.